இந்த நாளுக்கான இந்த மாதத்துக்கான கர்த்தருடைய வார்த்தையை சங்கீதங்களின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இந்த மாதத்துக்கும் இந்த வார்த்தை தான் வாக்குத்தத்தமான வார்த்தை. இதில் ஆண்டவர் நமக்கு 4 காரியங்களை சொல்கிறார். ஒன்று நான் உனக்கு போதிப்பேன், 2 நான் உனக்கு போதிப்பேன், 2வது நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், 3வது உன்மேல் என் கண்ணை வைப்பேன், 4வது உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இந்த 4 காரியங்களையும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் தரப்போகிறார். இந்த மாதத்தில் நான் உனக்கு போதிப்பேன் அப்படிங்கிற போதிப்பேன்னா அவர் ஒரு டீச்சராக இருந்து நம்மளை என்ன செய்வார், வழி எந்த இடத்துக்கு இதை செய், இப்படி செய், அப்படி செய்யணும் கற்றுக் கொடுப்பார். நோவாவுக்கு கற்றுக் கொடுத்தாரு, மோசைக்கு கற்றுக் கொடுத்தாரு, அது மாதிரி நமக்கு கற்றுக் கொடுப்பாரு. நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். அப்புறம் நமக்கு சில நேரங்களில் வழி தெரியாமல் திகைச்சிக்கிட்டு இருக்கோம், எந்த வழியில் போகிறது, எப்படி இந்த மாதத்தை கடந்து போகிறது அப்படின்னு திகைப்போம்லாம். அப்பா ஆண்டவர் நமக்கு நடக்க வேண்டிய வழியை நமக்கு காட்டுவாராம். 3வதாக உண்மையில் என் கண்ணை வைப்பேன் இருக்காரு. அவருடைய கண் நம்ம மேலே வைக்கப்பட்டு இருக்கும். அவருடைய கண்ணை நம்ம மேலே வச்சு நம்ம ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைய குழந்தைய தன்னுடைய தாய் தன்னுடைய குழந்தைய எப்படி போகிற இடமெல்லாம் கண்ணை வைத்து பாதுகாத்து பார்ப்பாங்களோ அதே போல் நம்மை கர்த்தர் என்ன செய்கிறாராம், நம்ம மேலே கண்ணை வைக்கிறாராம். உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நம்ம செய்ய வேண்டிய காரியங்களில் இப்படி நட, இந்த மாதிரி நட, இந்த காரியத்தை இப்படி செய் அப்படின்னு ஆலோசனை கொடுக்குற தகப்பனாக இருக்குது. அவருக்கு ஒரு நாமம், அவருடைய நாமத்தில் ஒரு நாமம் ஆலோசனை கர்த்தர். அந்த நாமத்தை அவருக்கு என்ன செய்வார், நமக்கு அந்த நாமத்தின்படி நம்மை வழி நடத்துவார். அவர் ஒரு போதகராக இருக்கார், நமக்கு வழிகாட்டியாக இருக்கார், நம்ம மேலே கண்ணை வைக்கிற தகப்பனாக தாயாக இருக்கிறாரு, நமக்கு ஆலோசனை சொல்லுகிற ஆலோசகராக ஆலோசனை கர்த்தாவாக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நாம் தெய்வமாக கொண்டிருக்கிறபடியெல்லாம் பாக்கியசாலிகள். நோவாவுக்கு ஆண்டவர் சார் நீ இந்த குப்பையர் மரத்தில் பிழை உண்டு பண்ணு அப்படின்னு கற்றுக் கொடுத்தாரு. அதே மாதிரி மோசைக்கு என்ன பண்ணார், ஆசரிப்பு கூடாரத்தை இப்படியெல்லாம் செய் அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுத்தாரு. அதே மாதிரி நமக்கும் கற்றுக் கொடுப்பார். அப்புறம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காட்டுவார். நம்ம என்ன வழியில் நடக்கணும்னு கற்றுக் கொடுப்பார். உண்மையில் நம்ம மேலே கண்ணை வைப்பார். சாலமுடைய ஆலயத்து மேலே கண்ணை வைத்தார்ல, அது மாதிரி நமக்கு ஆலோசனை சொல்லுவாராம். நமக்கு சில நேரங்களில் வழி தெரியாமல் எந்த வழியில் போகிறோம் திகச்சிக்கிட்டு இருக்கும்போது ஆலோசனை இந்த வழியில் நட அப்படின்னு உனக்கு பின்னாலே சொல்லும் சத்தத்தை நீ கேட்ப அப்படின்பார்ல. ஆண்டவர் இந்த வசனத்தின்படி நம்ம இந்த மாதம் முழுவதும் இந்த நாளிலும் கூட நடத்துவார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அவருடைய ஆலோசனைக்கு நாம் உட்பட்டு இருக்கும்போது நம்ம நிச்சயமாக அவர் என்ன செய்வார், உயர்த்துவார்.